ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஒரு பெஸ்ட்டு பாட்காஸ்டர் ராஜ் சமானி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அமித் கில்ஹோர் அப்படிங்கிறவரோட ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணுறாரு. அந்த எபிசோடு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 34 நிமிஷம். இந்த எபிசோடோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கரப்ஷன் எப்படி உண்மையிலே வேலை செய்யுது அப்படிங்கிறது தாங்க. ஃபஸ்ட்டு இந்த அமித் கில்ஹோர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்குறவன் மட்டும் வில்லன் இல்லை, லஞ்சம் கொடுக்குறவனும் வில்லன் தான். பல டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவலுக்கும் ஃபைல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கும் டெண்டர்ஸு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸு எல்லாமே ஒரு நெட்வொர்க் போல் தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும்னு ஹானஸ்ட் ஆஃபீஸர் கூட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிறாரு. சென்னை ஸ்லாங்கில் சொல்லணும்னா, மச்சி இது ஒருத்தன் கதை இல்லைடா, ஃபைல் ஓடுற லிஃப்ட்டு முதல் சிக்னேச்சர் போடுற டேபிள் வர செயினாக கனெக்ட் ஆகிருக்கு. 2, யூபிஎஸ்சி அண்ட் ஐஏஎஸ் பற்றிய பெரிய மித்துகளை பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு உடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யூபிஎஸ்சி கிராக் பண்ண லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறது முழு உண்மை இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆன பிறகு தான் ரியல் ப்ரெஷரே ஆரம்பமாகும். ஏன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் கல்ச்சர், அதாவது ஒரு ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாருன்னா அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹானஸ்ட் ஆஃபீஸர் சர்வை பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் அதுக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பர்சனல் சாக்ரிஃபைஸ், ஐசோலேஷன், கெரியர் ரிஸ்க் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே சென்னை ஸ்லாங்கில் சொல்லணும்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணது வெறும் ட்ரைலர் தான்டா, மெயின் பிக்சரு போஸ்டிங் வந்த பிறகு தான் ஆரம்பிக்குது. உண்மையாலுமே பிரைபரி எப்படி நடக்குது அப்படின்னு ராஜ்சமணி கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, லஞ்சம் எல்லாம் எப்போதும் கேஷ் கையில் கொடுக்க மாதிரிலாம் இல்லை. அதாவது இதுக்கு நிறைய ஒரு சிண்டிகேட் அமைப்பு மாதிரி மிடில்மேன் இருப்பார், கான்ட்ராக்டர் இருப்பார், பொலிட்டிக்கல் லிங்க்ஸ் இருக்கும், கன்சல்டன்சி ரோட்ஸ் இருக்கும். இது போல் நிறைய ஏஜென்சி இன்டைரக்டாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் டெண்டர்ஸு, லேண்ட் அப்ரூவல்ஸு, லைசன்ஸ் போன்ற பல்வேறு இடத்துல பார்த்திங்கன்னா கரப்ஷன் அதிகமாக வர வாய்ப்பு இருப்பதா இந்த எபிசோடில் பேசியிருக்காங்க. அதே போல் ஸ்பீடி மணி கல்ச்சர், அதாவது ஒரு ஃபைல் வேகமாக மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பணம் கொடுத்தா தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லோக்கலாக சொல்லணுன்னா, ஃபைல்ஸுக்கு வீல்ஸ் போடணும்னா சில இடத்துல க்ரீஸ் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் பிளாக் மணி எப்படி ரொட்டேஷன் ஆகுது. பிளாக் மணின்னா வீட்டில் சூட்கேஸில் வச்சுருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. ரியல் எஸ்டேட்டில், ஷெல் கம்பெனிஸில், ஃபேக் பில்லிங்கில், எலெக்ஷன் ஃபண்டிங், கேஷ் ட்ரான்சாக்ஷன் போன்ற பல்வேறு ரூட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மணி சர்க்குலேட் ஆகும். அட் த சேம் டைம் சில செக்டார்ஸில் கேஷ் எக்கனாமி இன்னும் பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லணும்னா, பிளாக் மணினா பிளாக் சூட்கேஸில் மட்டும் இல்லை மச்சி, ஒயிட் ஷர்ட் போட்ட கேஷ் சர்க்குலேஷனும் மீனிங்கு. அடுத்து பொலிட்டீஷியன்ஸ் வர்சஸ் பியூரோக்ராட்ஸ், அதாவது இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்களில் யார் பவர்ஃபுல் அப்படின்னு பேசுகிறாங்க. பொலிட்டீஷியன் பாலிசியை டிசைட் பண்ணுவாங்க, பட் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அந்த பாலிசியை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவலில் பல நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபைல் கண்ட்ரோலு, அப்ரூவல்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற எல்லா பவரும் பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் இருக்கும். 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் வேலை செஞ்சால் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஆனால் கிளாஷ் ஆனால் கவர்னன்ஸ் பாதிக்கப்படும். ஹீரோ யார், டைரக்டர் யாருன்னு வெளியிலேருந்து தெரியும், ஆனால் எடிட்டர் யாருன்னு தெரியுமா? அதுதான் ஃபைல் ஹேண்டில் பண்ணுற இந்த ஆஃபீஸர்ஸ். இதில் பொதுமக்கள் என்னெல்லாம் செய்யலாம், அதாவது இந்த பாட்காஸ்ட்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுகிறாங்க. பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆர்டிஐ பயன்படுத்த வேண்டும், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதே போல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மற்றும் ஆன்லைன் அப்ரூவல்ஸ் கரப்ஷனை குறைக்க உதவும். ஸோ நீங்கள் எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பண்ணுங்கள். அதே போல் சிட்டிசன்ஸ் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். சின்ன லஞ்சம் தான் என்று நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது க்யூவை ஸ்கிப் பண்ண 200 ரூபா கொடுத்து கோயிலில் சாமியை சீக்கிரமாக போய் பார்க்குறவனும் இந்த சிஸ்டத்தை வீக் பண்ணுறான்னு தான் அர்த்தம். ஏன் இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாச்சுன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸரில் பற்றி டைரெக்டாக பேசியிருக்காங்க. ரீசெண்டாக நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேஸ் பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் லேண்டு பார்த்திங்கன்னா 50 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்கியிருக்காங்க. அந்த லேண்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா திடீர்னு ஹைக் ஆகுது. அந்த இடத்துல எப்படி ஹைக் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அவங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் முன்னாடியே அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஹைவே வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதாகவும், அதை பேஸ் பண்ணி இவங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கூட இவங்க இந்த வீடியோ பேசியிருக்கலாம். இந்த எபிசோடோட முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட பிரச்சனை இல்லை, அது ஒரு எக்கோசிஸ்டம். அதாவது அதில் பல லேயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க.
இது போல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.